காசுல எடுத்து பண்ணாதான் உங்க தங்கச்சிங்களுக்கு உங்க தம்பிங்களுக்கு நீங்க பண்றீங்க, உங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கு தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நீங்க பண்றீங்கன்னு ஆகும். நீங்க மக்களுடைய வரி பணத்துல இருந்து கஜானால இருந்து காசு எடுத்து தான் நீங்க பண்றீங்க. அதுக்கு பேர் மட்டும் நீங்க அண்ணன் சீர் தாய்மாமன் சீர்னு வச்சுக்கிறீங்க. எந்த விதத்துல நியாயம் இது? $2500 தரேன்னு சொன்னாரு. என்னாச்சு? கேஸ் சிலிண்டர் என்னாச்சு? பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் என்னாச்சு? முதியோர் உதவித்தொகை இப்ப 2000 தர்றாங்க போல, எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் தனி 3000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. என்னாச்சு? இருக்கு, அது நடந்துகிட்டே தான் இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியாது, இந்த பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியாது. இப்ப இவங்க வந்து மக்கள் இல்ல, அவங்க தொகுதியில இருந்தா மட்டும்தான் மக்கள். எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு வணக்கம் மேடம். வணக்கம் சார். தாவே காட்சி வந்து கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிருச்சு. விஜய் சார் படம் 100 நாள் ஓடுதோ இல்லையோ, இப்ப தாவே காட்சி வெற்றிகளும் 100 நாள் போயிருச்சுல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 100 நாள் ஆட்சி அப்படின்றது சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வெளியில. ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் இது சாதனையா சோதனையா அப்படின்ற மாதிரி தெரியும். வேதனையா இருக்கீங்களோ? ரொம்ப வேதனையில இருக்கும். கரண்ட் பில்லு நாங்க ஏப்ரல் மேலாம் பாத்தீங்கன்னா நிஜமா சொல்றேன் 2000 அந்த ரேஞ்சுக்கு தான் கட்டணும். ஆனா இப்ப 8000 8500 வந்து கட்டுறோம். எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் 15000 வரைக்கும் அவங்க கட்டுறாங்க. ஏசி கிடையாது. அந்த அளவுக்கு கரண்ட் ஏற்கனவே பவர் கட் இஷ்யூ இருக்கு. போராட்டம் நடந்துச்சு. சிஎம் தொகுதியிலேயே இந்த மின்வெட்டு பிரச்சனை இருந்துச்சு. போராட்டம் பண்ணாங்க, இஷ்யூ ஆனிச்சு. நடுத்தருவுக்கு வந்தாங்க மக்கள். பகலெல்லாம் வேலை செஞ்சு நைட்டு தூங்கலான்னு போட்டா அங்க ஃபேன் இல்ல. இருக்கிற புழுக்கத்துல தூங்க முடியாம தவிச்சாங்க. அந்த மே ஜூன் மாதங்கள்ல அந்த வெயில் காலங்கள். புரியல, இதுக்குள்ள நடத்திட்டு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களே, வர வச்சுட்டாங்களே. அப்பவே வந்துட்டாங்க, மே மாசமே வந்துட்டாங்க போராட்டம் பண்ண. சரி, மின்வெட்டு ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் இந்த இபி பில் இருக்கு பாருங்க, மின் கட்டணம், இது இன்னுமே நமக்கு இன்னும் சோதனைக்கு மேல சோதனையா இது இருக்குது. சரி, இதோட முடிஞ்சிடும் பார்த்தா இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்ட்டு ஒண்ணு வருது பாருங்க, சொத்து வரின்னு. 800 ரூபாய் கட்டினவங்க இன்னைக்கு 6000 ரூபாய் கட்டுறாங்க சொத்து வரி. ஆனா இது சம்பந்தமா மாநகராட்சி எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே, எங்களுக்கு தெரியாம ஏத்திட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு அவங்க நடிக்கிறாங்க. நீங்க திமுக மேல பழிய போறீங்களா? அப்ப அது மாதிரி வந்து அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு பழிய போடுறாங்க. அதான் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இது சாதனை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 100 நாள் பாத்தீங்கன்னா இப்ப அதிரடி சிங்கப்பட்டு அதுல இருந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இப்ப லஞ்சமே யாரும் வாங்க கூடாது சொல்லிருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிங்கப்பட்டு லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொன்னாரு தவிர லஞ்சம் கொடுக்காதீங்கன்னாரு மக்கள்கிட்ட. லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு தவிர லஞ்சம் வாங்குறவங்கள நான் பணி நீக்கம் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லல. இல்ல, கொஞ்சம் படிப்படியா குறைச்சு வருவாரு. படிப்படியா இப்ப வந்து மாற்றம் நிறைய நடந்திருக்குன்றீங்களா? என்ன மாதிரி மாற்றம்? இப்ப நீங்களே சொல்லிருக்க மாதிரி இப்ப கிட்டத்தட்ட 100 நாள் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமி மாறி இருக்கு. எங்க பார்த்தாலும் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லையே, எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்ற மாதிரி தலையில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சாவுட்டு போயிருப்பீங்க, அழுந்திருப்பா, அதை பார்த்து சொல்றீங்க. அது மாதிரிதான் துக்க வீடு மாதிரிதான் இருக்குங்க கிட்டத்தட்ட. நீங்க பாத்தீங்கன்னா எந்த வகையான மாற்றம் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. 3 மாசத்துல எல்லாத்தையும் மாத்த முடியுமா? இதுக்கு முன்னாடி ஆச்சு கூட கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எடுத்துட்டாங்களா? அதே மாதிரி இதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். சோ இதுக்கும் 5 வருஷம் உங்களுக்கு வந்து வேணும். நீங்க நிர்வாகத்தை கத்துக்கோங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் வேணும். ஆனா இந்த சொத்து வரியை நீங்க ஏத்திருக்கீங்க, இந்த இபி பில்ல ஏத்தி சாமானிய மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறீங்க இல்லையா? இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அவகாசம் தேவை இல்லையா? எப்படி சொல்றீங்க? இப்ப 100 நாளா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி முதலீடு நம்ம இழுத்திருக்கோம். இது மாதிரி வேற என்ன சாதனை உங்களுக்கு? ஈர்த்திருக்கீங்க. எவ்வளவு முதலீடு வெளியில போயிருக்கு அது தெரியாதா? ஆந்திராவுக்கு போயிடுச்சு கப்பல் கட்டுற தளம், அதே மாதிரி விமானம் கட்டுற தளம். இது ரெண்டுமே வந்து ஆந்திராவுக்கு அப்பவே போயிடுச்சு. இதுக்கு டிஎம்கே பண்ண ஊழல் தான் காரணம் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொல்லிட்டாங்க. ஆனா அதற்கான ஆதாரம் எங்க, எவிடன்ஸ் எங்க? அதை கொண்டு வாங்கன்னா அதை கொண்டு வர மாட்டாங்க. இவங்களுடைய மிஸ்டேக்னால போயிடுச்சு. ஆனா இவங்க பள்ளியில போயிட்டு பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியல, ஃபர்ஸ்ட் பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சுன்ற மாதிரி கம்பேரிட்டிவ் பண்றாங்களே தவிர இவங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகளை பார்க்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா திருவள்ளூர் மாவட்டத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, அமோனியா கேஸ் வெளியாக்கி குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா? பெரியவங்க எல்லாம் இறந்தாங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அங்க போய் எந்த ஆய்வுமே பண்ணல. ஆனா இவங்க மற்ற தொகுதிகளுக்கு, மற்ற துறை இல்லாத தொகுதிகளுக்கு எல்லாம் இவங்க போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. தொழில் வாரிய போல தொகுதி வாரிய போல மக்கள் எல்லாரும் மக்கள் அப்படின்னு
சோ இப்ப இவங்க வந்து மக்கள் இல்ல, அவங்க தொகுதியில இருந்தா மட்டும்தான் மக்கள். வேற யாரும் போவாங்க பார்த்தோமோ யாரும் போல, அதனால வெயிட் பண்றாங்க போல. சோ எந்த மாற்றமுமே நடக்கல. ஏன்னா குதிரை பேரம் நடந்திருக்கு, இது வரைக்கும் எங்கேயுமே குதிரை பேரம் நடக்கல, நம்ம கேள்விப்பட்டது இல்ல. இப்ப கடந்த ஆட்சியெல்லாம் நம்ம வந்து பாத்துருக்கோம், எம்எல்ஏக்களை கபலீகரம் பண்றது இல்ல, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கல, குதிரை பேரம் நடக்கல. நடந்திருக்கு போது வைகோ சொல்லிருக்காருல்ல. அதான் இந்த ஆட்சியில நடந்திருக்கு, இதான் அந்த மாற்றம். இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு வைகோ இப்ப சொல்றாரு. இப்ப சொல்றாரு, அப்ப எங்க போனாரு அப்ப சொல்லாம. இப்ப இந்த ஆட்சி முடிஞ்சாலும் 2031ல இப்ப தனுஷோ இல்ல வேற யாரோ சிஎம்மா வந்துட்டாங்கன்னா அப்ப வந்து ஆமா டிவிகேல அப்பவே நடந்துச்சு, நானே அதுக்கு ஆளாக்கப்பட்டேன், உள்ளாக்கப்பட்டேன், நிர்பந்தப்படுத்தப்பட்டேன், கட்டாயப்படுத்தப்பட்டேன்னு பட்டன்னு ஒரு 10 பட்டா சொல்லுவாரு. பட்ட போட்டுவாரு கடைசில. அது போட்டாச்சு டிவிகே பட்ட போட்டுவாரு. இப்ப கூடிய சீக்கிரமா இப்ப இந்த 100 நாள் எதுவுமே சாதனை பண்ணலாம் சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கண்களுக்கு எந்த ஒரு சாதனையும் பெருசாக பெண்கள் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க, அது என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க, ஆனா அந்த போலீஸுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தாங்க, அதாவது அவங்களுக்கு பாதுகாப்பு உபகரணம். இப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு அபியூஸ் நடக்குது, ஒரு வன்முறை நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணை காப்பாத்த போக இந்த பொண்ணு தான் வர்றாங்க. பேசும்போதே தடுத்து நிப்பாட்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதான் சார், இப்ப 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்க ட்ரை பண்றாங்கன்னா இந்த போலீஸ் போய் அந்த பொண்ணை காப்பாத்தினாங்கன்னா அந்த 4 பேர் சேர்ந்து இந்த போலீஸ் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களும் ஒரு பெண் தானே, அவங்கள அந்த 4 பேர் சேர்ந்து இவங்களை கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு ஒரு துப்பாக்கியோ இல்ல ஒரு இந்த அதிநவீன இயந்திரம் எதுவுமே வந்து கொடுக்கல பாதுகாப்பு, சும்மா ரோந்து போறாங்க, அவ்வளவுதான். இதுக்காக அந்த போலீஸ் இதெல்லாம் கொடுக்க முடியல, துப்பாக்கி கொடுக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்களே தவிர அவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியல. இத்தனைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கே அவங்களுடைய இன்ஸ்பெக்டர், அதே காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. நடந்துதான் இருக்கு, அது நடந்துகிட்டே தான் இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியாது, இந்த பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியாது. படிப்படியா ஒழிக்கப்படும் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்காரு. அது உதாரணமா பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்காரு, ஓட்டப்பந்தயம் போயிருக்காரு, இப்ப கூட நிகழ்ச்சி நடந்து கலந்துருக்காரு, பசங்க எல்லாம் ஊக்குவிச்சிருக்காரு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் போதைப் பொருள் அதிகமா புழங்குறாங்க, இதை ஒழிக்கணும்னு மேடை ஏறி பேசியிருக்காங்க. அந்த மாணவனை கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் அடிச்சே கொண்டிருக்காங்க. இதுக்கு போலீஸும் உடந்தை. போலீஸ் வந்து காட்டி கொடுத்துட்டாங்க, இந்த மாணவன் தான் என்கிட்ட வந்து புகார் பண்ணா, இவனை பாத்துக்கோங்க நீங்கன்னு சொல்லி போலீஸ் போயிட்டு அங்க ஆஜராகுறாங்க. யார் அந்த புகார் பண்ண வந்தது யாருன்ற மாதிரி போட்டு கொடுக்குறாங்க, காவல்துறையை சேர்ந்தவர்கள். அப்ப நீங்க பாத்துக்கோங்க எப்படி இருக்கு. படிப்படியா குறைக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? படிப்படியா குறைக்க முடியாது, அதுவே கஷ்டம். ஒவ்வொருத்தங்களும் திருந்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன், நீங்க போலீஸா இருக்கிறீங்க, இந்த மாதிரி சார் எனக்கு ஒரு அபியூஸ் நடக்குது, நீங்க வந்து காப்பாத்துங்க, இந்த மாதிரி இவங்கதான் செய்யறாங்க, நான் வந்து உங்கள்ட்ட எவிடன்ஸோட நீங்க வர்றேன், ஆனா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பொண்ணு உங்க மேல இப்படி கம்ப்ளைண்ட் சொல்லுது, இந்த பொண்ணு நீங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, இந்த பொண்ணை பாத்துக்கோங்க, போலீஸா இருக்க நீங்க போயிட்டு அந்த ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட தப்பு பண்றவங்கள்ட்ட நீங்க சொல்றீங்க. படத்துல சொல்றீங்க. ஆமா, அது மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு சார். அது அந்த வீடியோ பார்க்கும் போதே ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கு. அத்தனை பேர் சேர்ந்து அந்த ஒரு பையனை போட்டு அடிச்சு கொன்னுட்டாங்க. இதுக்கு போலீஸும் உடந்தை அப்படின்றதுதான் ரொம்ப வெட்கக்கேடான ஒண்ணா இருக்குது. விவசாயிகள் பயிர்க்கடன் அது சொல்லியிருக்காரு. விவசாயிகள் பயிர்க்கடன் வந்து சொன்னது என்ன, தேர்தல் வாக்குறுதியில சொன்னது முழு பயிர்க்கடனும் ரத்து செய்யப்படும் அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 50,000 தள்ளுபடி, 75,000 தள்ளுபடின்னு இந்த புள்ளி விவரம்லாம் அவங்க சொல்றாங்க. முழுசா தள்ளுபடி கிடையாது. இந்த பட்ஜெட் இல்லன்றதுதான் பிப்ரவரி மாசமே தெரிஞ்சிருக்குமே. இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அப்பவே சொல்லிட்டாங்களே இந்த மாதிரி கஜானால காசு கிடையாது, கடனே இவ்வளவு சுமை இருக்குது, கிட்டத்தட்ட 11 லட்சம் கடன் இருக்கு தமிழ்நாட்டு சார்பாக பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. சோ கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் 2,500 ரூபாய் தரேன்னு சொன்னாரு. என்னாச்சு? கேஸ் சிலிண்டர் என்னாச்சு? பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய் என்னாச்சு? முதியோர் உதவித்தொகை இப்ப 2,000 தர்றாங்க போல, எக்ஸ்ட்ரா 1,000 ரூபாய் தரி 3,000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. என்னாச்சு? அதே மாதிரி டிசேபிள்டு பீப்புள் என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? அதுக்குதான் செங்கோட்டையன் விளக்கமா சொல்லிட்டாரு, இப்பதான் 3 மாசம் போயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க எடுத்த உடனே ஒரு சரித்திரம் படிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அசம்பிளில. அதான் இந்த 3 மாசத்திலேயே இவங்க எதுவும் செய்யல அப்படின்றதான் பார்வையா இருக்கு. இந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அது ஒண்ணு பாராட்டுக்கு உரியது. இருந்தாலும் சட்டம் தான் வேணும், தீர்மானம் வேணும். அரசாங்கம் தமிழ் அரசு வெளியிட்டாங்கல்ல, அரசாங்கம் வெளியிட்டாங்க. அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு தமிழுக்காக இவங்க கொஞ்சம் முன்னெடுத்திருக்காங்க. தமிழுக்காக நம்மளுடைய சார்பா, தமிழக அரசு சார்பா இவங்க முன்னெடுத்த ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் பார்க்கக்கூடியதுல ஒரு எப்படி சொல்றது வெற்றி அப்படின்ற மாதிரி. அவங்க இப்ப கொஞ்சம் தொழில் கத்துக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் தொழில் கத்துட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்க. இல்ல வரும்போது மட்டும் சும்மா அடிச்சு விடுவோம், செய்யவா போறோம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ மக்களை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. இப்ப 1,000 ரூபாய் தர்றாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 தானங்க நீங்க சேர்த்து கொடுக்க போறீங்க. அத கொடுக்க 1,500 நீங்க சொல்றீங்க இல்ல, இப்ப 1 ரூபாய் கணக்கு போடுங்க, அப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எவ்வளவு இத வந்து அப்ப தெரிஞ்சிருக்கணும். சொன்னாங்க இல்லையா, இலவசங்கள் உங்களுக்கு தேவையில்லை,
இதே ஒரு பொண்ணுதான் டிவிக்கு சார்ந்த ஒரு பொண்ணுதான் மெசேஜ்ல நின்னுட்டு உங்களுக்கு ஓசி பஸ் வேணுமா, ஓசி காசு வேணுமா, வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி அந்த ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆனிச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அண்ணா அங்க இருந்து வர்றாங்க, சிங்கப்பெண் அதிரடி படை நாங்க வந்து கொடுப்போம், யாரு தப்பு பண்ணாலும் இம்மிடியட்டா ஒரு நீதிமன்றம், அஞ்சலி அம்மாள் அவங்க பேர்ல நீதிமன்றம் ஒண்ணு வச்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுடுவோம். 2வதாக 2500 கொடுப்போம், கேஸ் சிலிண்டர் கொடுப்போம், அண்ணன் சீர் இதெல்லாம் தருவோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வந்த உடனே என்ன சொன்னாங்க, மே 10 வந்தாங்களா, வந்து 2 நாள்ல என்ன சொன்னாங்க, கஜானா காலி ஆயிடுச்சு, கஜானால காசு இல்லைன்னாங்க. இப்ப இந்த அண்ணன் சீர் பண்ண போறேன் அப்படின்றாங்க, இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல, சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். அடுத்ததாக தாய் மாமன் சீர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க காசுல எடுத்து பண்ணாதான் உங்க தங்கச்சிங்களுக்கு உங்க தம்பிங்களுக்கு நீங்க பண்றீங்க, உங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கு தங்கச்சி பிள்ளைங்களுக்கு நீங்க பண்றீங்கன்னு ஆகும். நீங்க மக்களுடைய வரி பணத்துல இருந்து கஜானால இருந்து காசு எடுத்துதான் நீங்க பண்றீங்க, அதுக்கு பேர் மட்டும் நீங்க அண்ணன் சீர் தாய் மாமன் சீர்னு வச்சுக்கிறீங்க. எந்த விதத்துல நியாயம் இது? இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இருந்தபோது அவங்க சொல்றாங்கல்ல, அம்மா உணவகம் வச்சிருக்காங்க, அம்மா பேர் வச்சிருக்காங்க, முதல்வர் ஐயா ஸ்டாலின் பேர் வச்சிருக்காங்க. அம்மா அப்படின்றது காமன், அது மாதிரி இது அண்ணன்றது காமன் தானே. அண்ணன்றதும் காமன். அம்மானா நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா தான் நம்ம ஞாபகம் வருது. இப்ப முதல்வர்னா இப்ப ஸ்டாலின் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பேர் மாத்திருக்காரு. அதே மாதிரி இப்ப அண்ணன்னா இப்ப விஜய் அண்ணன் பேர் வந்துச்சுல்ல, அதனால ஆமா அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். ஆனா வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இல்லையா, முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்மளால எப்படியும் முடியாது, சும்மா அவிழ்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க வந்து சொல்லிருக்காங்க. தெரிஞ்சா அப்புறம் ஜெயிக்க நினைச்ச சொன்னாரா என்ன? ஆமா, இப்படிலாம் சொன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இனிஷியலா நீங்க விஜய் சார் பேசின பேச்ச நீங்க பாத்தீங்கன்னா, இலவசங்கள் எதுக்கு, இலவசங்கள் வேண்டாம் அப்படின்னாங்க. காஞ்சிபுரத்துல அவங்க பேசினப்ப கூட வீட்டுக்கு வந்து இருசக்கர வாகனம் தரணும், எல்லார் வீட்லயும் கார் இருக்கணும், குறைஞ்சது 2 வீலராவது இருக்கணும், அதுதான் நம்மளுடைய எய்மே. இல்ல யார் வீட்டுல எல்லாம் வண்டி இல்லையோ அவங்க வீட்டுக்கு வண்டி தருவோம் அப்படின்னு சொன்னாரு தானே அவரு. இவ்வளவு சொன்னாரு தானே, அதுல ஒண்ணுமே நிறைவேற்றல. 100 நாள் தாவேக்கா அரசு தோத்துடுச்சுன்னு சொல்றீங்களா? தோத்துடுச்சுன்னு நான் சொல்லல, அவங்க செஞ்சது எதுவுமே ஆக்கப்பூர்வமா இல்ல, அதிகாரப்பூர்வமா இன்னும் மக்களை சென்று சேரல. இந்த சிங்கப்பெண் அதிரடி திட்டம் சேர்ந்துருச்சு, 200 யூனிட் ஃப்ரீ தரேன்னு சொன்னாங்க. ஆனா எந்த வீட்லயாவது நீங்க போய் கேளுங்க, உங்களுக்கு ஃப்ரீ நீங்க யூஸ் பண்றீங்களான்ட்டு, கண்டிப்பா கிடையாது. 400-500 ரூபாய் கட்டினவங்க இன்னைக்கு 4000-5000 கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையிலதான் இன்னைக்கு இருக்கு. ரீடிங்கும் லேட்டா எடுக்கிறாங்க. அதுல நிறைய முறைகேடு இருக்குன்னு புகார் கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் புகார் எடுத்துக்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. மத்த புகார்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ரீடிங்லயே நிறைய குளறுபடி இருக்கு. நீங்க சென்னையிலே பாருங்களேன், இப்ப ரீசெண்டா வைஷாலின்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டிருக்காங்க. அவங்கதான் வந்து எங்க அண்ணன் வந்துட்டாங்க ஊன்னு புகழ்ந்தாங்க. இன்னைக்கு நான் புகழ்ந்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து ஒரு பாதிப்புனா வாபஸ் வாங்கிக்குவாங்க அப்படிதானே. அந்த திரைத்துறையில இருந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்க வைஷாலி, அவங்க பேசினதுக்கு அப்புறமா இந்த துறையில இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி பேசிருக்காங்க. சோ ஒரு செலிபிரிட்டி சொன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்ப நார்மலா நாங்க போயிட்டு எங்க வீட்டுல முறைகேடு இந்த மாதிரி நடந்திருக்கு, 15000 கட்டுறோம், போன மாசம் 7000 தான் கட்டணும், இந்த மாசம் 15000 கட்டணும்னு சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நீங்க ஏசி போட்டிருப்பீங்க, உங்க வீட்டுல நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, மீட்டர் வந்து தப்பா காட்டாது, மிஷின் தப்பு பண்ணாதுன்ற மாதிரிதான் டைலாக் பேசுவாங்க.